சாரிங்க என்னன்னு தெரில, காலையிலேருந்து தும்மலாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம தும்மும் போது நம்ம யோசிச்சிருக்கோம் நம்மளுக்கு எதுக்கு தும்மல் வருது, நம்ம தும்மும் போது என் கண்ணை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலமே அதிர அளவுக்கு தும்முறவங்களும் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாத அளவுக்கு தும்முற கூட இருக்கிறாங்க. நம்ம உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் நடக்கும், நம்மளோட கான்சியஸே இல்லாமல். அதில் ஒரு விஷயம் தான் இந்த தும்மல் அப்படின்றது. தும்மல் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரிங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் உடம்புல வந்து கெட்ட பாக்டீரியா தான் நீ உள்ளே விட்டுனா உன் கான்சியஸே இல்லாமல் நான் அதை வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி தான் தும்மல் வரும். தும்மல் வந்து எல்லாருமே காற்று சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஆனால் அது மட்டுமே இல்லை, மூளை, இதயம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. நம்ம தும்மும் போது வந்து காற்று 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் வெளியே போகும். நம்ம தும்முறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு, காது இதுலாம் துளைகள் இருக்குல்ல, இது வழியாக கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து உள்ளே போகும். உள்ளே போகும்போது நம்மளுக்கு அங்கங்கே எரிச்சல் ஏற்படும், அந்த அரிப்பு ஏற்படும். ஸோ நம்ம வந்து அந்த எரிச்சல் அரிப்புகளாக நம்ம வந்து ஸ்கின்னை வந்து அது கையால் நம்ம அரிக்கும் போது சொரியும் போது வந்து அந்த எரிச்சல் இருக்கு இல்லையா, அந்த தூண்டுதல்லாம் வந்து தும்மலுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. நம்ம தும்மும் போது வந்து ஆயிரக்கணக்கான உமிழ்நீர்கள் வெளியேறும். அது வந்து 0.5லேருந்து 5 டயாமீட்டர் வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம பார்க்கக்கூட முடியாது. தும்மல் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையான விஷயங்க. அதை வந்து நம்ம அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கான பல பாதிப்புகள் ஏற்படும், ஏன் உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதனாலடா என்னடா சாதாரண தும்மல் இதில் என்னடா ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, தும்மல் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வெளியேறும். அதை வெளியேறும் போது நம்ம கட்டுப்படுத்தும் போது நம்ம வந்து த்ரோட்டில் வந்து ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம முதுகு தண்டு வந்து அதில் வந்து சுளுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம தும்முற ஸ்பீடு பொறுத்து, அந்த ப்ரெஷரை பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ அதிக அளவில் வந்து ப்ரெஷர் இருந்ததுன்னா நம்ம முதுகு தண்டில் வந்து முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தும்முறது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம் தான். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பப்ளிக்கில் தும்முனா ஒரு கேவலமாக இருக்குமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு தும்மலை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தும்மல் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஒட்டுமொத்த சதையும் சம்மந்தப்பட்டது. இதனால தும்மலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இதனால் உங்களுக்கு தான் பின்னாடி வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும். அதனால் தும்மல் வந்தால் தும்மிடுங்க, இதுதான் டாக்டர்களும் சொல்கிறாங்க. ஸோ தும்மல் வந்தால் ஏன் கண்ணன் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். தும்மல் அப்படின்றது வந்து நம்மளோட கெட்ட பாக்டீரியாலாம் வெளியேற்றுற விஷயம் இல்லையா. ஸோ அதனால் என்னென்னா திரும்பி அந்த பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணு நீங்கள் தும்மும் போது உங்களுக்கே தெரியும், எல்லா இடமும் மூக்குலேருந்து காதுலேருந்து எல்லாமே க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தும்முனதுக்கப்புறம் அது ஃப்ரீயானது மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அந்த பாக்டீரியா திரும்பி நம்ம கண்ணுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் கண்ணில் வந்து அந்த ஐ பால் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று ஏற்படும். அந்த ப்ரெஷர்னால கண்ணுக்கு எதுவும் பாதிப்பாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கண்ணை மூடுறோம். இதான் தும்முறதுக்கான ரீசன். நம்ம தும்மும் போது ஏன் கண்ணை மூடுறோம் அப்படின்றதுக்கான ரீசன். எப்பயாவது தும்முனீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, அது நேச்சர் தான். ஆனால் அடிக்கடி தும்முனீங்கன்னா அது ஒரு டிசீஸு. கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். ஸோ தும்மலை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ தும்மலை பற்றி தெரியாதவங்களுக்கும், தும்மலை அலட்சியமாக நினைக்கிறவங்களுக்கும், தும்மலை கண்ட்ரோல் பண்ணவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் ABBA. நன்றி.